தீபாவளி வந்தாச்சு, பட்டாசு வாங்கியாச்சு, ட்ரெஸ் வாங்கியாச்சு, அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல்ல ஒரு அட்மிஷனை போட்டுருவோம். ஏன்னா இந்தியால வருஷத்துக்கு ஒரு வாரம் மட்டும் டயபெட்டிஸ் எமர்ஜென்சி கேசஸ் 45% ஸ்பைக் ஆகுது. அது வேற எப்பவும் இல்ல, தீபாவளி வீக்ல தான். இருக்கிற ஸ்வீட் ஷாப்ல சேல் பண்றது ஸ்வீட்ஸே கிடையாது, வெறும் சுகர் பாம்ஸ் தான். ஸ்வீட்ஸுக்கு நீங்க ஒரு பேர் வச்சிருக்கீங்க, நான் எப்படி சொல்லுவேன் தெரியுமா? குலோப் ஜாமுன சுகர் சிரப் பாத்னு சொல்லுவேன், சர்க்கரையில ஊற வச்ச உருண்டை, ஜிலேபிய ஸ்பைரல் சுகர் ட்ராப்னு சொல்லுவோம், லட்ட கம்ப்ரஸ்டு சுகர் பால். இதெல்லாம் இப்படி இருக்க, இதுல இருக்க ஆர்டிபிஷியல் கலர்ஸ் இருக்கே, அப்பப்பா அத பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. இதெல்லாம் இப்படி போக ஆத்தா கொடுத்தாங்க, மாமா கொடுத்தாங்கன்னு டப்பா டப்பாவா ஸ்வீட்ஸ் வரும். நம்மளும் அவங்க கொடுத்துட்டாங்களேன்னு குடும்பமா உட்காந்து காலி பண்ணிடுவோம். இதுலயே 2 வாரத்துக்கு நம்ம ஃபேமிலி சுகர் ஸ்பைக்லயே இருக்கும். முன்னாடி எல்லாம் தீபாவளினா தாத்தா பாட்டி வீட்லயே லட்டு செய்வாங்க, அதெல்லாம் யாரும் அதை செய்யறதே இல்ல. டைரக்டா கடைக்கு போறோம், அங்க என்ன ஸ்வீட்ஸ் இருக்கோ அதை எப்படி இருக்குன்னு கூட பாக்குறது இல்ல, ஆர்டர் பண்ணி பேக் பண்ணிடுறோம். கடைகள்ல ரீஃபைன் சுகர், டால்டா, ஆர்டிபிஷியல் பிளேவர்ஸ், அது கூட கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி தான் ஸ்வீட் செய்யறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு ப்ராஃபிட் நிக்குது. அவங்களுக்கு நம்ம ஹெல்த் பத்தி ஒரு கேரும் கிடையாது. இத நான் எல்லா ஸ்வீட் ஷாப்பையும் சொல்லல, பட் 70% அப்படிதான் இருக்காங்க. இந்த தீபாவளிக்கு எல்லா தீபாவளி மாதிரி கடையில போய் ஸ்வீட்ஸ் வாங்காம நம்ம வீட்லயே செஞ்சு ஹெல்தியான ஸ்வீட்ஸ் நம்ம சொந்தங்களுக்கு கொடுப்போம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் from ஆரோக்கிய அடுமனை.